பண்றீங்க படப்படன்னு வந்துருச்சு, ஆன்சைட்டி ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்ம எல்லாரும் சொல்றோம்ல, ஆன்சைட்டின்ற வார்த்தைக்கு அப்படியே இஸ் ஈக்குவல் டு போட்டீங்கன்னா காத்து. காத்து அதிகமாயிடுச்சுன்னா படபடப்பு தாங்க முடியாது உங்களால. கையெல்லாம் உதற ஆரம்பிச்சிடும், கையில இருந்து தண்ணி வரும், படபடன்னு ஆயிடும். அதுவும் காத்து தான். எக்ஸாம் ஹாலில் உட்காந்துக்கும் போது பண்ணீங்கன்னா படிச்சதெல்லாம் அப்படியே ஞாபகம் வந்துடும். பொறுமையா நீங்க மட்டும் எழுதிட்டு ரிலாக்ஸ்டா எக்ஸாம் ஹாலை விட்டு வெளியே வருவீங்க. இன்டர்வியூ அடுத்தவன் என்ன பண்ண போறான், அந்த அந்த ஆன்சைட்டி வாய் முத்ரா பண்ணலாம். எந்த சூழ்நிலை நீங்க ஆன்சைட்டி ஆவீங்களோ அப்பெல்லாம் வாய் முத்ரா ஹெல்ப் பண்ணும். ஓகே, இப்போ நான் முத்ரா எப்படி செய்யறதுன்னு சொல்லி தரேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லாத்துலயுமே சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு, பார்த்து பண்ணுங்க. ஒண்ணுக்கு 2 வாட்டி கூட பார்த்து பண்ணுங்க. சரிங்களா? ஸோ இப்போ இந்த கட்டை விரல்ன்றது நெருப்பு. இந்த கட்டை விரலோட இந்த ரேகையில, கடைசி ரேகையில நடுவுல பிரிச்சுட்டீங்க, இதுதான் புள்ளி. நான் காத்து விரல்னு சொன்னேன், இதோட சென்டர் இந்த நகை கண்ணுல நடுவுல பிரிக்கிறீங்க. இந்த விரலை கொண்டு வந்து இந்த பாயிண்ட்ல வச்சுட்டேன், இப்படி வச்சிருக்கேன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி கட்டை விரலோட நடுப்பகுதி வந்துருச்சு. இந்த ஆள் காட்டி விரல இந்த நடுவுல கொண்டு வந்து இப்படி சேர்த்து வச்சிருக்கேன். தெரியும், இந்த நடுவுல கொண்டு வந்து சேர்த்து வச்சிருக்கேன். இதை ஏன் நான் நடுவுல வைக்கணும் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, நல்லா பாத்துக்கோங்க, இதை நான் நடுவுல வச்சிருக்கேன். இப்படி கீழேயும் கொண்டு வரல, இப்படி உள்பக்கமாவும் கொண்டு போகல. உள்பக்கமாவும் கொண்டு போக கூடாது, கீழேயும் கொண்டு போக கூடாது. நான் நடுவுல வச்சிருக்கேன். கரெக்டா இந்த நேகையோட நடுவுல வச்சிருக்கேன். இப்படி வச்சாலும் வேலை செய்யும். ஆனா இதோட முழு ப்ரொசீஜர் என்னன்னு சொல்றேன். இந்த கட்டை விரலை வச்சு இந்த ஆள்காட்டி விரலை இப்படி லாக் பண்றேன். இந்த 3 விரலையும் இப்படி நீட்டி வச்சிருக்கேன். இது சில பேருக்கு காத்துல பிரச்சனை இருக்கு, உண்மையாவே வாதம் இருக்கு அப்படின்னா இப்படிதான் வரும். இந்த பள்ளம் விழ ஆரம்பிச்சிடும். இது நிக்காது, இதை லாக் பண்ண முடியாது, இவ்வளவே நின்றுடும். லாக் பண்ணாலே வலிக்க ஆரம்பிச்சிடும். இந்த பள்ளம் வரும், இந்த குழி வரக்கூடாது, இந்த இடம்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு இந்த மணிக்கட்டு சொல்றோம் இல்லையா, இது இழுக்க ஆரம்பிச்சிடும். அப்போ பொறுமையா அவசரமே இல்லாம இந்த விரலை சப்போர்ட் பண்ணி இப்படி நிமித்திக்கோங்க. நிமித்தும் போது ஒரு வலி வரும், பரவாயில்ல. லைட்டா இதை ப்ரெஸ் பண்ணுங்க, இது இப்படி இழுத்தா மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க. இத மடி மேல, உங்களுடைய மடி மேல சப்பலாங்கல் போட்டுட்டீங்க அப்படின்னா உங்க மடி மேல வச்சுக்கோங்க.